ரெண்டாவது மகன் வந்து வங்கியில ஒரு கடன் வாங்குறாருங்க. அந்த இடத்து மேல பெரியவர் கேரண்டரா கையெழுத்து போடுறாரு. கடன் வாங்கும் நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் ஈஸ்வரமூர்த்தி, அவர் பேருங்க. எழுதி கொடுக்க போன இடத்துல அவர் அதை வந்து கிரயமா பதிவு செஞ்சிருக்காரு. இவங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையாதுங்க. அது என்னங்கிற வார்த்தையை படிக்க கூட தெரியாது, அவங்களுக்கு கையெழுத்து மட்டுமே போட தெரியும். இந்த கிரயம் வந்து அந்த ஈஸ்வரமூர்த்தியோட பையன் அபிஷேக் அண்ணாங்கிறவர் பேர்ல தான் வாங்குறாங்க. பையன் வெளியூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியே காலந்தாமதம் பண்ணிட்டு வராங்க. ஒரு 20 பேர் ஃபென்சிங் போடுறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வராங்க. பயிரிடப்பட்ட இடத்துல வண்டியை உள்ள விட்டு கல்லை இறக்கி ஒரு 10 நிமிஷத்துல ஃபென்சிங் போட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க உடனே 100க்கு கூப்பிடுறோம். 100க்கு தகவல் சொன்னோனையும் காவலர் நிலையத்திலிருந்து காவலர் வராங்க. ஆனா வந்த காவலர்கள்ங்க அவங்களுக்கு உதவி பண்ணி ஃபென்சிங் போட வச்சுட்டாங்க. அந்த அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் வாங்கம்மான்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடறாங்க. அந்த அம்மாவை அங்க ஸ்டேஷன்ல இருக்க வச்சுட்டு இங்க ஃபென்சிங் போட அலோவ் பண்ணிட்டாங்க. ஜேசிபி ஓட்டு இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து எஸ்பி ஆபீஸ்க்கு போன் பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. எல்லா போலீஸ் கூப்பிடுற போலீஸ்ல ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம், ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம்னா சார் இங்க இல்லீகலா பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, நான் இருக்கும் போதே பொசிஷன் எடுக்கிறாங்க, நாங்க வந்து பேசிட்டு இருக்க மாதிரி பொசிஷனை எடுத்து முடிச்சிருவாங்க, அப்புறம் நான் வந்து பேசி என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியை கேட்டா காவல் நிலையத்துல இருந்து பதில் இல்லை. ஒரு விவசாய நிலத்தை ஜேசிபி வச்சு உழுத நிலத்தை உழுதுகிட்டு இருக்காங்க. சோளம் போட்டிருக்காங்க, சோளத்து மேல வண்டி ஏத்தி இருக்காங்க. ஜேசிபி விட்டு இடத்த கிளீன் பண்ணிட்டாங்க. பயிர் மேல எல்லாம் வண்டி ஏத்திருக்காங்க. நாங்க பயிரை மிதிக்க கூட மாட்டாங்க. அப்ப விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு காவலா இருக்குதுங்க. ஏன்னா அந்த இடத்தோட மதிப்பு, ஏன்னா காவலர் துறை நடந்ததை வச்சுதே அவர் டிஎம்கே ஆளு எங்களை நம்ப வைக்குது. எங்களை கொண்டு ஸ்டேஷன்ல நீங்க உட்கார வச்சுட்டு ஃபென்சிங் போடுறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை மேலதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. காவல்துறை 100% உடந்தையாக இருந்து அந்த இடத்த பெரியவர்கிட்ட இருந்து குடுங்கி ஈஸ்வரமூர்த்தி கையில கொடுத்ததாவே நான் குற்றம் சாட்டுறேங்க. தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. பெரியவர் பேரு வெள்ளிங்கிரி கவுண்டருங்க. தொண்டாமுத்தூர் கூலவப்பட்டியில ஒரு 2.5 ஏக்கர் அவருக்கு பாத்தியப்பட்ட இடம் இருக்குங்க. அவருக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பையன், இன்னொரு பொண்ணுங்க, இன்னொரு பொண்ணு விடோங்க, சின்ன பையன் ஒருத்தர் இருக்காருங்க. இவரு 2வது மகன் வந்து வங்கியில ஒரு கடன் வாங்குறாருங்க. அந்த இடத்து மேல பெரியவர் கேரண்டரா கையெழுத்து போடுறாரு. அது வந்து பேங்க் மூலியமா ஏலத்துக்கு வருது. அந்த சூழ்நிலையில அந்த இடத்த மீட்பதற்காக ஒருத்தர் வந்து ஒரு 30 லட்சம் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும் நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் ஈஸ்வரமூர்த்தி, அவர் பேருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 13ஆம் தேதி 13/2/2023 அன்னைக்கு எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்ல 30 லட்சம் என்னால ஆர்டிஜிஎஸ் பண்ண முடியாது, நான் வந்து 4-5 பேர்த்தோட கணக்குலையும் நான் ஆர்டிஜிஎஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் பிரிச்சு ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குக்கு அனுப்புறாங்க. அதே தேதியில அவங்கவுங்க அந்த வங்கி கணக்குல இருந்து பணத்தை எடுத்து பேங்க்ல இருந்து பேரண்ட் டாக்குமெண்ட்டை திருப்புறாங்க. திருப்பிட்டு வந்து அடமானம் பத்திரமா அவருக்கு எழுதி கொடுக்கறதான் பேச்சுங்க. எழுதி கொடுக்க போன இடத்துல அவர் அதை வந்து கிரயமா பதிவு செஞ்சிருக்காரு. பெரியவருக்கு என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்க இருக்கிறவர் அவர் கைரேகை தான் வைப்பாரு. இவங்க யாருக்குமே படிப்பறிவு கிடையாதுங்க. அது என்னங்கிற வார்த்தையை படிக்க கூட தெரியாது, அவங்களுக்கு கையெழுத்து மட்டுமே போட தெரியும். இந்த சூழ்நிலையில அவர் கிரயம் பண்றாரு. கிரயம் பண்ணும்போது 2வது மகன் கிரயத்தை பார்த்துட்டு ஒரு வாக்குவாதம் ஆகுது. ஆனா அப்பதைக்கு கடனை உடனே திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலையில நான் உங்களுக்கு மறுக்கிரயம் பண்ணி கொடுத்துட்றேன்னா அப்பதைக்கு பேசி அமிக்கபலா முடிக்கிறாரு. பிப்ரவரி மாசம் 2023 இந்த கிரயம் நடந்ததுக்கு அப்புறமும் தற்போது வரை இவங்க தான் பொசிஷன்ல இருக்காங்க. அங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் சோளம் போட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து அந்த கிரயம் நடந்த விவரமே தெரியல. ஏன்னா தாங்கள் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம அடமானம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது.
2023 12வது மாசம் நம்ம அவரோட ரெண்டாவது மகன் கடன் வாங்கின நடராஜ் வந்து அவர் தரப்புல வாங்கின கடன் வட்டியோட 6,25,000 அவரோட வங்கிக்கே செலுத்துறாருங்க. இது மாதிரி மறுக்கிரயம் பண்ணி கொடுத்துருங்க, ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்ல இருந்து நான் திருப்பியும் RTGS பண்றேன்னு. ஆனா அவர்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ ஒருத்தரோட அமௌண்ட்டை கொடுத்துட்டோம், மற்ற அமௌண்ட்டை வாங்கவும் அவர் முன் வரல, எதுவுமே பண்ணலைங்கும் போது ஒவ்வொருத்தர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ பண்ணிக்கலாம், அப்போ பண்ணிக்கலாம், பையன் வெளியூர்ல இருக்கான். இந்த கிரயம் வந்து அந்த ஈஸ்வர் மூர்த்தியோட பையன் அபிஷேக் கண்ணாங்கிறவர் பேர்ல தான் வாங்குறாங்க. பையன் வெளியூர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லியே காலந்தாமதம் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு மாலை ஒரு 4 மணி இருக்குங்க, சடனா ஒரு 10 ரவுடிகளோட உள்ள வராங்க. ஒரு 20 பேர் ஃபென்சிங் போடுறதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வராங்க. பயிரிடப்பட்ட இடத்துல வண்டியை உள்ள விட்டு கல்லை இறக்கி ஒரு 10 நிமிஷத்துல ஃபென்சிங் போட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க உடனே 100க்கு கூப்பிடுறோம். 100க்கு தகவல் சொன்னோனையும் காவலர் நிலையத்திலிருந்து காவலர் வராங்க. ஆனா வந்த காவலர்கள்ங்க அவங்களுக்கு உதவி பண்ணி ஃபென்சிங் போட வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்க கூட சண்டை போட்டது ஒரே பெண்மணி தான், இவங்களோட சம்சாரம். அந்த அம்மாவை ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் வாங்கம்மான்னு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மாவை அங்க ஸ்டேஷன்ல இருக்க வச்சுட்டு இங்க ஃபென்சிங் போட அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்க போகும்போது வழக்கறிஞர் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இங்க இருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி நாங்க அங்க போகும்போது அவங்க ஃபென்சிங்கே போட்டு முடிச்சுட்டாங்க. பாதி அளவு முடிச்சாச்சு. JCB ஓட்டு இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து SP ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. எல்லா போலீஸ் கூப்பிடுற போலீஸ்ல ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம், ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம்னா பொசிஷன் இல்லீகல் பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன முடிவு அப்படின்னா அதை எந்த ஒரு போலீஸும் வாய் திறந்து பேசல. இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. போலீஸ் தான் அவங்களுக்கு பொசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்களோங்கிற என்ன சொல்லணும். வந்த போலீஸ் பொசிஷன் எடுக்கிறத நிறுத்துங்க, 2 தரப்பு உட்காந்து பேசலாம், என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு பொசிஷன் எடுக்காதீங்க, அதெல்லாம் உங்க பிரச்சனை. எங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல நீங்க உட்கார வச்சுட்டு ஃபென்சிங் போடுறதுக்கு அலோவ் பண்ணீங்கன்னா இது வந்து முழுக்க காவல்துறை மேலதாங்க எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. காவல்துறை 100% உடந்தையாக இருந்து அந்த இடத்த பெரியவர்கிட்ட இருந்து புடுங்கி ஈஸ்வர் மூர்த்தி கையில கொடுத்ததாவே நான் குற்றம் சாட்டுறேங்க. ஏன்னா இன்னைக்கு 4 மணில இருந்து காவல்துறை நடந்து கொண்ட விதம் அது மாதிரி. எத்தனை 100க்கு ஃபோன் பண்ணோம், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அது என்ன இஷ்யூன்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா ஒரு போலீஸ் கூட கூப்பிடலைங்க. கூப்பிட்ட போலீஸும் ஸ்டேஷன் வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர ஸ்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. 100%. இதுல என்ன இருக்குங்க, ஒருத்தர் வாடகைக்கு குடியிருக்கிற நபரும் கூட கோர்ட் அனுமதி வாங்கி தான் அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும்ங்கிறது விதி. அப்படி ஏதாவது தவறா போய் கேட்டுட்டா உடனே FIR போடுறாங்க. இங்க இவ்வளவு பெரிய ஒரு 2.5 ஏக்கராவை பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன் போலீஸ் வரலைங்க? இது சந்தேகத்தை தானே ஏற்படுத்துது. இது ஆலந்துறை காவல் நிலையத்துக்கு உட்பட்டு வருதுங்க. அங்க நாங்க காவல்துறையினர்கிட்ட பேசும்போது ஸ்டேஷன் வாங்க மேடம் பேசிக்கலாம், ஸ்டேஷன் வாங்க சார், இங்க இல்லீகலா பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க, நான் இருக்கும் போதே பொசிஷன் எடுக்கிறாங்க, நாங்க வந்து பேசிட்டு இருக்க நேரம் பொசிஷனை எடுத்து முடிச்சிருவாங்க, அப்புறம் நான் வந்து பேசி என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வியை கேட்டா காவல் நிலையத்துல இருந்து பதில் இல்லைங்க. யாருமே வரலைங்க. ஒரே காவலர் வந்தாரு, வந்து இவங்க ஒய்ஃபை கூட்டி ஸ்டேஷன் போயாச்சு. ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கல. ஏன்னா அந்த மாதிரி தான் கொஞ்சம் பொறுத்த பேசிட்டு இருந்தாங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன டாக்குமெண்ட்னு. அங்க இருக்கிற நபர்கள்ட்ட நாங்க கேட்டோங்க, நீங்களாம் யாரு, சம்பந்தப்பட்ட அபிஷேக் அண்ணா அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரா, நீங்க இதுல யார் அபிஷேக் அண்ணா என்னங்கிறது கேக்குறோங்க. அதை பத்தி விளக்கம் இல்ல. வந்தவங்க கண்டிப்பாங்க, ஏன்னா போலீஸார் நடந்துகிட்ட விதம், நாங்க எந்த போலீஸையும் கான்டாக்ட் பண்ண முடியாத விதம், இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு வந்து காவல்துறையினர் மேலதாங்க சந்தேகம் ஏற்படுத்துது. ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, பணபலம் மிக்கவங்க, பணபலம் நினைச்சா இந்த காவலர்கள் மூலியமா என்ன விஷயத்தையும் சாதிக்கலாம்னு இது ஒரு தவறான கருத்தா பதியாதுங்களா மக்கள் மனசுல? எல்லாருமே படிப்பறிவு இல்லாத ஆட்களுங்க. ஒரு விவசாய நிலத்தை JCB வச்சு உழுத நிலத்தை உழுதுகிட்டு இருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க, சோளத்து மேல வண்டி ஏத்தி இருக்காங்க, வீடியோ இருக்கு. JCB விட்டு இடத்த கிளீன் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க போறக்குள்ளே அது டோட்டல் கிளீன் லேண்டா இருக்கும். பயிர் எல்லாத்தையும் பயிர் மேலையெல்லாம், அதுதான் பெரியவர் சொல்றாருங்க, பயிர் மேலையெல்லாம் வண்டி ஏத்திருக்காங்க, அவங்க பயிரை மிதிக்க கூட மாட்டாங்க. அப்ப விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு காவலா இருக்குதுங்க? ஏன்னா அரசு சார்ந்தவர்கள் தான் செய்யறாங்க. ஏன்னா அந்த இடத்தோட மதிப்பு 4 கோடிங்க, 4 கோடி ரூபாய் சொத்தை வெறும் 30 லட்சத்துல கிரயம் பண்ணி படிக்காதவங்கிற ஒரே காரணத்தை பயன்படுத்தி சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறதா முழுக்க இந்த அரசோட இது. காவல்துறையினரை SP அவர் DMK ஆட்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா காவலர் துறை நடந்துகிறத வச்சதே அவர் DMK ஆளு எங்களை நம்ப வைக்குது. அவரோட போட்டோ எதுவும் இல்லைங்க. இல்லைங்க, நான் அதை தெளிவா சொல்றேங்க.
நாங்க மிரட்டி கையெழுத்து வாங்கினதா சொல்லவே இல்லை. எங்கள்கிட்ட அடமானம், உங்க இடத்த அடமானம் கொடுக்குறீங்க 30 லட்சத்துக்கு, உங்க பையன் கொடுத்து திருப்பி கேட்டோம் அப்படின்னு சொல்லிதான் பெரியவர்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. இவருக்கு படிக்க தெரியாதனால அடமான பத்திரம்ங்கிறதுல பேங்க்ல இருந்து திருப்பி கொடுக்குறாங்க. கோர்ட்டுக்கு டிஆர்டி கோர்ட்டுக்கு வந்திருக்காரு, கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவரு யதார்த்தமா கையெழுத்து போடுறாரு. ஒன்னொன்னு சேல் நடந்தா பொசிஷனை கொடுத்துட்டு தான் சேல் நடக்கணும். பொசிஷன்ல இவர் தான் இருக்காரு, 1 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த கிரையம் நடந்த விவரமே தெரியலைங்க, தெரியாதுங்களே. எஸ்பி ஆபீஸ்க்கு போன் பண்ணாங்க, சொன்னாங்க உங்களுக்கு சம்பந்தப்பட்ட காவலர் கூப்பிடுவாங்க உடனேன்னு சொன்னாங்க. காவலர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட காவலர் தான் எங்களை காவல் நிலையம் தான் வர சொல்றாங்களே தவிர ஸ்பாட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கிரைம் பண்ணிட்டாங்களா அவங்க பேர்ல? கிரையம் பண்ணிட்டாங்க. அது ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகாமல எப்படி? இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் கிரையம் பண்ணிருக்காங்க. அதுதான் நான் திரும்ப தெளிவா பதிவு செய்யறேங்க. கடனுக்கு அடமான பத்திரமா கிரையம், அடமான பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றதா கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா 4 கோடி ரூபாய் சொத்தை வந்து ஒருத்தர் சும்மா எழுதி கொடுக்க மாட்டாருங்க. வயசானவர், அவரோட இன்னசென்ஸ், படிப்பறிவு இல்லாத குடும்பத்தை பயன்படுத்திட்டு இது நடந்திருக்குங்க. அவங்க அனுமதி இல்லாம உள்ள வந்து விவசாய நிலத்துல பொசிஷன் எடுத்ததுக்கு காவல்துறையினர் எஸ்பினாவது நடவடிக்கை எடுப்பாருன்னு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் நன்றி.